திரைப்படங்களை விமர்சனம் செய்யும் யூடியூபராக அறியப்படுபவர் பிரசாந்த் ரங்கசாமி. படங்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கும் போதே பாதியில் விளம்பரங்களை அடுக்கிக் கொண்டே ப்ரொமோஷன் செய்வதில் அண்ணன் ஸ்பெஷலிஸ்ட் என இவரை பலரும் சொல்வது வழக்கம். அது அவர் வீடியோல ரிவ்யூவோட அட்வர்டைஸ்மென்ட் அதிகமா இருக்கும். ஒருமுறை பிரசாந்த் ரங்கசாமி விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது அருகில் அமர்ந்திருந்த மற்றொரு சினிமா விமர்சகரான அபிஷேக், என் பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற இந்த பிரசாந்த் ரங்கசாமி தான் இந்தியாவிலேயே நம்பர் 1 பெய்ட் ரிவ்யூவர் என கோர்த்து விட நெட்டிசன்கள் பிரசாந்த் ரங்கசாமியை மீம்ஸ் போட்டு வெளுத்தெடுத்தனர். தேர்தலில் விஜயின் தாவேக்க 30 சீட்டுகளுக்கு மேல் வென்றால் நான் மொட்டையெடுத்துக் கொள்கிறேன் என பிரசாந்த் ரங்கசாமி வீராப்பாக சவால் விட்டார். ஆனால் 108 இடங்களை கைப்பற்றி விஜய் முதலமைச்சரானதும் சொன்ன சொல் தவறமாட்டான் இந்த கோட்டை சாமி என பிரசாந்த் மொட்டையடித்து வீடியோவும் வெளியிட்டார். அண்ணன் 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சா மொட்டையடிக்கிறங்கிறது தான் சேலஞ்சு. பல்வேறு பஞ்சாயத்துகளில் சிக்கும் பிரசாந்த் ரங்கசாமி வடக்குப்பட்டி ராமசாமி, FIR, DD நெக்ஸ்ட் லெவல் ஆகிய படங்களிலும் நடித்திருக்கிறார். இந்த நிலையில் எக்ஸ் தள பக்கத்தில் வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலையின் ஆதரவாளர் ஒருவர் அண்ணாமலை ஒரு சுயம்பு என பதிவிட்டிருந்தார். அந்த பதிவை பார்த்த பிரசாந்த் ரங்கசாமி, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா என்பது போல கட்சி ஆரம்பிக்க பயந்து இயக்கம் என உருட்டிட்டு இருக்கிறவரு சுயம்பா என அண்ணாமலையை காட்டமாக விமர்சித்து கமெண்ட் செய்தார். இந்த பதிவு சமூக வலைதள பக்கங்களில் வைரலான நிலையில் அனைத்து கட்சிகளின் லோகோவை பச்சோந்தியை வைத்தும் அதில் பிரசாந்த் ரங்கசாமியின் முகத்தை வைத்தும் எடிட் செய்து சிலர் அவரை கலாய்த்து வருகிறார்கள். அந்த புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் பிரசாந்த் ரங்கசாமி அதிமுகவிற்கு ஆதரவாக பேசிய வீடியோ மற்றும் திமுகவிற்கு ஆதரவாக பேசிய வீடியோ என அவற்றை பகிர்ந்து இப்போ யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க என பிரசாந்த் ரங்கசாமி மாறி மாறி பேசுவதாக சிலர் அவரை விமர்சித்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து எனக்கு யார் மூலமும் அப்படி ஆதாயம் அல்ல, அதனால் எல்லா தலைவர்களிலும் பிடிச்சத சொல்றேன் என பதிவிட்டு பிரசாந்த் ரங்கசாமி மீண்டும் அண்ணாமலையை விமர்சித்தார். இதனை பார்த்த நெட்டிசன்கள் சிலர், அடி வாங்க இப்படி வாண்டடா வந்து சிக்கி இருக்காரே என பிரசாந்த் ரங்கசாமியை மீம்ஸ் போட்டு வறுத்தெடுத்து வருகிறார்கள். அதே நேரம் பிரசாந்த் ரங்கசாமிக்கு ஆதரவாகவும் சிலர் கமெண்ட் செய்து வருகிறார்கள்.